ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியா ஸ்டேரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக் நெக் பேட்டர்ன் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஒரு ஸ்கேலப் டிசைன். இது ஒரு கல்யாண பொண்ணோட ப்ளவுஸ். இது நான் ஃபுல் ஒர்க் பண்ண போகிறோம். பேக் சைட் ஃபுல்லாகவே ஒர்க் தான் இது. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு பேட்டர்ன் போட்டுடலாம். அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 36 சைஸ் உள்ள அளவுள்ள ப்ளவுஸ். இது ஷோல்டர் அளவு, ப்ளவுஸோட ஒயரம், செஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட், அப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட், ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ஓப்பன், நெக்கோட டெப்த்து. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நெக்கோட இறக்க வேணுமா அந்த அளவு, அப்பக்ஸ் டு அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ், தென் அப்பக்ஸ் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எந்த மாதிரி டிசைன் நம்ம கொண்டு வர போகிறோங்கிறத நான் ஒரு ட்ராயிங் சிம்பிளாக ஒரு ட்ராயிங் போட்டு காமிக்கிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போட் நெக் ஷேப்பில் வரும். ரொம்ப கழுத்தை ஒட்டி வராமல் கொஞ்சம் மீடியமாக வரும். ஒரு 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி டெப்த்தில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு நெக் கட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்கேலப் கொடுக்க போகிறோம். ஸ்கேலப் வந்து சென்டரில் மட்டும் வராமல், இந்த கீ ஹோல் பேட்டர்ன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வராமல் இது வெயிஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே ஸ்கேலப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன் போட போகிறோம். பாருங்கள், இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ். ஸோ இது ஃபுல் ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம பேக் சைடில். இந்த ஸ்கேலப் டிசைனில் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ், அந்த கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் கேட்டிருக்காங்க. பேக் சைடில் அந்த போட் நெக், ஷோல்டர், தின் ஷோல்டர், தென் சென்டரில் வந்து ஒரு 2 டேசல் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சைடு வரைக்கும் ஸ்கேலப் இல்லாமல் வெறும் சென்டரில் மட்டும் கூட வர மாதிரி கூட பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். சென்டரில் வந்து அந்த கல்யாண பொண்ணு பையனோட இனிஷியல் மட்டும் அதில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு டெசல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க போது ஃபுல் ஆரி ஒர்க். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாத்தில் மார்க் பண்ணுறது, அப்புறம் ஆரி ஒர்க் பண்ணுறது எல்லாமே வர சீரீஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம். வாங்க, ஸோ லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சஸ். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எக்ஸாக்டாக உள்ள நம்ம வந்து மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேட்டர்ன் போட்டதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணுறப்ப எக்ஸஸ் நம்ம எவ்வளோ விடணுமோ உங்கள் அலவன்ஸ் அதை வந்து விட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு, சைடில் வந்து நம்ம வந்து எக்ஸஸ் ஒரு 1.5 2 இன்ச்சஸ் எக்ஸஸாக விடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. இது ஒன்லி கரெக்டான அளவு மட்டும் தான் நம்ம வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கணும். பேட்டர்ன் ஷீட்டில் வந்து ஆஃப் ஷோல்டர் -1, ஸோ 14.5 இன்ச்சஸ். ஸோ ஏன்னா போட்டை கொடுக்கறதுனால நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க, இந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் வித் பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச்சஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்கோட டெப்த்து கீழே அதை நம்ம இறக்கம் பார்க்கலாம். அவங்களுக்கு 9 இன்ச்சஸ் இறக்க கேட்டிருக்காங்க. ஸோ 9 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 9 இன்ச்சஸ் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சஸில் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆர்ம் ரவுண்டு 6.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. மேலே எப்படி ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணோமோ அதே அளவு கீழே மார்க் பண்ணி அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எப்போதும் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறது தான். எல்லா ப்ளவுஸும் இந்த மாதிரி தானே மார்க் பண்ணுவோம், நம்ம அதே தான் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயோ இல்லை வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேல்லையோ நீங்கள் கேவ் போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கேவ்லேயோ அந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அப்படி கேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, அதேமாதிரி வெஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 போட்டு அந்த எத்தனை இன்ச்சஸ் கிடைக்குதோ ஸோ அதில் மார்க் பண்ணி இந்த வெயிஸ்ட் ரவுண்ட்லேயோ செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 2 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதில் வந்து ஒரு 6.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம போட்னு கொடுத்துருக்கோம்ல அந்த சென்டர் பார்த்தீங்களா, ஸோ அதில் இருந்து அந்த சைடில் வரைக்கும் கிராஸாக ஒரு லைன், அந்த லைன் போட்டுக்கோங்க. அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த போட் நெக் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சைடில் 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே நம்ம ஸ்கேலப் கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்கேலப் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஸ்கேலப் ஸ்கேல் வச்சுருந்தா ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கேலப் ஏதாவது பாட்டிலோட மூடியோ ஏதாவது வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 இன்ச்சஸ் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். 1 இன்ச் வித்தில் வந்து எடுத்து நான் அதில் வந்து நான் வந்து ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணி அதை அப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கூட கட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றா வச்சு எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீ இந்த மாதிரி வந்து நீளமான ஒரு அட்டை இதில் கூட நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா ஒரே டைமாக நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக அந்த கேவலம் அப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கர்வ் போடல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வரும். ஹேங்கிங்ஸ்னால் அந்த கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் வரும். ஸோ இது ஃபுல் ஆரி ஒர்க் இது. நெக்ஸ்ட்டு கீழே அந்த 9 இன்ச்சஸ் மார்க் போடாலும் அதில் இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஃபுல்லாக பேக் சைடு நெக் ஃபுல்லாக அப்படி ப்ராடாக தெரியாது ஒன்றும் அப்படி ஒன்று. ஏன்னா ஃபுல்லாக இது ஸ்கேலப் டிசைன். அப்புறம் இந்த அந்த கேப் மட்டும் தான் தெரியும். நீட்டாக இருக்கும் இந்த டிசைன். இப்போ கட் பண்ணிடலாம். மேலே உள்ள அந்த போட் நெக் அதை கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலப் டிசைன், அப்புறம் அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணாது, அந்த ஆம் ஹோல் ரவுண்ட். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்ணணும்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி பண்ணிட்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நம்ம. எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணிடலாம். ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஷேப் மாறிடுச்சுன்னா நம்ம இதை வச்சு நம்ம அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இல்லாமல் போயிடும். கொஞ்சம் மெதுவாகவே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற சீரீஸில் நம்ம வந்து எப்படி வந்து இதை லே பண்ணி நம்ம வந்து கிளாத் மேலே லே பண்ணி எப்படி மார்க் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஆரி ஒர்க் எல்லாம் வர்ற வீடியோவில் பார்த்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த லைன் வர்றதை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இந்த போர்ஷன் அதை ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுற வசதியாக இருக்கும். ஸோ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், மேலே போட் நெக், கீழே இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன் தான் வரும். சென்டரில் வந்து இந்த டேசல் வைக்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட கன்யூனிட்டி பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி வந்து அந்த கிளாத்தில் வந்து லே பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.